أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله سميع بصير صدق الله العلي العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் ஸலவாத்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தஆபீன்கள், உலகத்துள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் இன்னும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு ரமலானை முடித்து ஷவ்வால் மாதத்துடைய முதல் ஜும்மாவை அடைந்திருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது காணிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய புனிதமிகு ரமலானுடைய நோன்புகளையும், தொழுகைகளையும், ஜகாத்துகளையும், தஹாஜுதையும், குர்ஆன் திலாவத்தையும், திக்ரையும், துஆக்களையும், அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது போன்று பல ரமலானை அடையக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நல்ல நசீபாக்கி வைப்பானாக. கண்ணியம் நிறைந்தவர்களே, உங்களுக்கு முன்னிலையில் அமானிதம், நம்பகத்தன்மையை பற்றி பேச முன்வந்துள்ளேன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலத்தையும், நற்குணத்தையும், அமானியத்தையும் பற்றி ஒரு அழகான துவா ஓதினார்கள். அந்த துவாவை சொல்லித் தருகிறேன், எல்லாரும் சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஸ்ஸிஹத வல் இஃபத வல் அமானத வ ஹுஸ்னல் குலுகி வ ரிலா பில் கத்ர். அர்த்தம், யா அல்லாஹ் உடல் நலத்தையும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஸ்ஸிஹத உடல் நலத்தையும், ஆஃபியத்தையும், வல் இஃபத பத்தினித்தனத்தையும், பேணுதலையும், வல் அமானத நம்பகத்தன்மையையும், ஹுஸ்னுல் குலுகி நல்ல குணத்தையும், நற்குணத்தையும், வரிலா பில் கத்ர் விதியை கொண்டு பொருந்திக் கொள்வதையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கின்றேன் என்ற அந்த அருமையான துவா. ஆக நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கு நமக்கு முக்கியமானது உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்திற்கும் நற்பண்புகளுக்கும் முக்கியமானது பத்தினித்தனம், அடுத்து அமானிதம் பேணுதல், அடுத்து எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய விதியை கொண்டுதான் நடக்கின்றது என்ற அந்த பொருந்திக் கொள்ளுதல் வேண்டும். அந்த அருமையான துவாவை ஓதினோம். அல்லாஹ் நமக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா நலவுகளையும் அதிகப்படுத்தி கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா அன்-நிசாவில் 4வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் யௌமருக்கும் உங்களை அவன் ஏவுகின்றான் அன் துஅத்துல் அமானாத்தி அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், இலா அஹ்லிஹா அதற்கு உரியவர்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். சூரா அன்-நிசாவில் 172 வசனங்கள் இருக்கிறது. அதில் அத்தனை வசனமும் மதீனாவில் இறங்கியது. இந்த வசனத்தை தவிர இந்த 58வது சூரா அன்-நிசாவுடைய இந்த வசனம் ஓதி காட்டிய இந்த வசனம் மக்காவில் கஅபத்துல்லாஹ்வில் முன்பகுதியில் இறங்கிய அருமையான ஒரு வசனம். அது காரணம் சபபு நுஸூல் என்னன்னு சொன்னா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கமா நகரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு போகும்போது அந்த ஹிஜ்ரத்துடைய துவக்கத்தில் காபாவுடைய காவலாளி அவரிடத்தில் தான் சாவி இருக்கின்றது. காபத்துல்லாவுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா அவரிடத்திற்கு அந்த உள்பகுதியில் தொழுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டார். அவர் அனுமதி கொடுத்து மறுத்து விட்டார். பிறகு வெளிமுற்றத்தில் தவாஃப் செய்யக்கூடிய இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுது ஹிஜ்ரத் பயணத்தை தொடங்கினார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உஸ்மான் தல்ஹாவே, நீ எந்த இடத்தில் உயரத்தில் நின்று என்னை தடுத்தாயோ அதே இடத்துல ஒரு காலம் வரும், அந்த இடத்தில் நான் நிற்பேன்
சாவி என்னுடைய கையில் இருக்கும், நான் நிற்கக்கூடிய இடத்தில் நீ நிற்பா என்பதாக சொன்னாங்க. அவர் கிண்டலாக ஒரு காலம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சு விட்டார். காலங்கள் உருண்டோடியது. 8 ஆண்டுகளில் மக்கமா நகரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். பத்தக மக்கா. அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. இந்த சாவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்மான் தல்ஹாவை அறையுங்கள், அவருக்கு சாவியை வாங்கன்னு சொல்லி கேட்கலாம், கூப்பிடுறாங்க. அவர் நடுநடங்கி போய் வந்து அந்த சாவியை கொடுக்க நீட்டுறாரு. அம்மாசிரியெல்லாம் கை நீட்டாங்க. அந்த சாவியை வாங்கி ஏண்ட கொடுக்குறங்க, ஜம்சம் தண்ணியுடைய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது, ஆகையினால் அதை நல்லா கவனிப்பதை போன்று இந்த சாவி காபத்துல்லாவுடைய சாவியை சில முக்கியமான நாட்களை திறப்பாங்க, மூடுவாங்க. அந்த சாவியை என்னிடத்துல ஒப்படைச்சுன்னு அவர் நீட்டார். இவர் மடங்கிட்டார், கொடுக்க மாட்டேங்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை கேட்குறாங்க. பிறகு அமான் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய அமானிதமாக நம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்பதாக சொல்லி அந்த சாவியை கொடுக்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை திறந்து உள்ள உயர்ந்தக்காய் தொழுத்து பிறகு வெளியில் வரவும் இந்த ஆயத்தை ஓடிட்டே வெளியில் வராங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு ஆயத்து, இன்னல்லாஹ் யௌமருக்கும் அன்புவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவரிடத்தில் ஒப்படைத்து விடும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ காலகாலமாக அவங்களுடைய வம்சத்துல தான் அந்த சாவி வருது. அவரை கூப்பிட்டு இந்த சாவி உங்களிடத்துல இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தாரிடத்துல தியாம நாள் வரைக்கும் இருக்கட்டும் என்பதாக சொன்ன உடனே அவர் அப்படியே இஸ்லாத்தை தழுவி அன்றிலிருந்து ரலியல்லாஹு அன்ஹு ஆயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் தான் இன்னைக்கும் பாரம்பரியமாக சாவி காபத்துல்லாவுடைய சாவி கொடுக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாதிரி அல்லாஹ் தஆலா அமானிதங்களை ஒரேவரிடத்தில் ஒப்படைக்கிறான். இன்னொரு வசனம் சூரா அல்-அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, இன்னா அடவுன அமானத்தை அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், நிச்சயமாக நாம் அமானிதத்தை வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் எடுத்து காட்டினோம். அந்த வானங்களும் பூமியின் மலைகளும் அதை ஏற்றுக்கொள்வதை சுமப்பதை மறுத்துவிட்டன. மேலும் அஷ்டபன மின்ஹா, அதன் விஷயத்தில் அவைகளெல்லாம் பயந்தன. இந்த அமானியத்தை நிறைவேற்றுவது ரொம்ப கடுமையான விஷயம் என்பதை சொல்லி மறுத்துவிட்டது. ஆனால் ஹமலஹல் இன்சான், மனிதன் அந்த அமானியத்தை ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லினார். இந்த இடத்துல இன்சான்ங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த அமானியத்தை, பொதுவாக அமானியங்கிறது பொதுப்படையானது, அந்த அமானியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் சொன்னா, நீங்க அமானியங்களை ஏற்று அதன் பிறகு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சோளத்தை தருவேன், நற்கூலியை வழங்குவேன், அதே நேரத்தில் நீங்க அதுக்கு மோசடி செய்யக்கூடாது என்பதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லும்போது, இன்னொருக்கான உலகம் ஜஹூரா, நிச்சயமாக அந்த மனிதன் அமானிதத்தை ஏற்றுக்கொண்டவன், அது விஷயத்தில் அவன் அநியாயக்காரனாகவும் அதனுடைய விஷயத்தை பற்றி அறிவு இல்லாத அறிவில்லாதவனாகவும் அவன் இருக்கின்றான். அறிஞ்சும் அதை சரியாக நிறைவேற்றவில்லை, அநியாயம் செய்கின்றான். சில நேரங்கள் அது சம்பந்தமாக அறியாமலும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அமானிதம் என்பது ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், ஹுகூகுன் நஃப்ஸ், அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹை ஏற்றுக்கொள்வது, அது முக்கியமான கடமை. ஈமான் தான் சொர்க்கம் போக முடியும். குஃபுரான நிலையில, ஷிர்கான நிலையில ஒருபோதும் சொர்க்கத்தை அடைய முடியாது. இப்போ அல்லாஹுக்கு உண்டான கடமைகள் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் அஹத், நபியை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எந்த கடவுளும் கிடையாது. ஆக பெற்றோர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, மனைவி மக்கள் இல்லை. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹை ஏற்றுக்கொள்வது ஈமான், ஒருவன் என்று நம்புவது. அந்த ஒருவன் தான் உலகம் அனைத்தையும் படைத்து ரப்புல் ஆலமீனா இருக்கான், படைத்து பரிவாரிக்கூடிய ரப்புல் ஆலமீன். அவனுடைய கட்டளை, அவனுக்கு நாம் சுஜூத் செய்வது, ருக்கு செய்வது, கியாம் நிலை நின்று தொழுவது, ஐங்கால தொழுகை நிலைநாட்டுவது, வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் மாதத்தில் நோன்பு நடப்பது, வருடத்தில் ஒரு தடவை சக்காத்து கொடுப்பது, ஹயாத்தில் ஒரு தடவை ஹஜ் செய்வது, இதெல்லாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஹுகூகுல்லாஹ். அடுத்தது ஹுகூகுல் இபாத், அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள்.
பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை, மனைமக்கள் செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டார் செய்ய வேண்டிய கடமை, பொதுவாக எல்லா விதமான கடமைகள் அதில் வந்துவிடும். நப்சு தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ் தஆலா நமக்கு உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறான், உயிரை கொடுத்திருக்கிறான், எல்லாம் அமானிதம் தான். நம்முடைய ரோகம் அமானிதம், நம்முடைய உடல் உறுப்புகள் அமானிதம். இதாவது எதையும் நம்ம பால்படுத்தக்கூடாது. தற்கொலை செய்வது ஹராம். ஏன்னா உயிர் அல்லாஹ் கொடுக்குது. அந்த அல்லாஹ் எப்போ அந்த உயிரை வாழ்கின்றானோ அப்போதான் அந்த உயிரை விடணும். நாம என்ன செய்யக்கூடாது, உயிரை போக்குவதற்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் அமானிதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அமானிதங்களை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதப, அவனிடத்தில் பேசினால் பொய் பேசுவான். இது முனாஃபிகுடைய தன்மை. வைதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான். வைதா துமின ஹான, அவனிடத்தில் அவனை நம்பினால் மோசம் செய்வான். அமானியம் கொடுத்தால் அந்த அமானியத்தில் மோசம் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 3 விஷயமும் முனாஃபிகுடைய அடையாளம். பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் அதுக்கு மாறு செய்வான், அமானியத்தில் மோசடி செய்வான் என்று. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஈமான் லிமன் லா அமானத லஹு, யாரிடத்தில் அமானிதம் இல்லையோ அவனிடத்தில் ஈமான் இல்லை. நம்பகத்தன்மை இல்லையோ அவனிடத்தில் ஈமான் இல்லை. அமானத்தில் என்னது? நம்பகத்தன்மை. அவனை நம்பி எதையும் கொடுக்க முடியாது, அவன் நம்பி எதையும் பேச முடியாது, அவன் நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் தான் அமானியம் இல்லாதவன் அர்த்தம். நம்பகத்தன்மை இல்லாதவனுக்கு அவன்கிட்ட ஈமானே இல்லை, இறை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். வலா தீன லிமன் லா அஹத லஹு, யாரிடத்தில் வாக்குறுதி இல்லையோ, ஒப்பந்தத்தை பேணவில்லையோ அவரிடத்தில் தீனே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதிகமாக இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அதிகமான பயான்களை சொல்லுவாங்க. லா ஈமான் லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹத லஹு, இந்த ஹதீஸை அடிக்கடி அவங்களுடைய பயான்களை சொல்லுவாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு அழகாபி கிராமவாசின்னு கேட்டார், மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று. கால இதா உய்யத்தில் அமானத்து பன்தொழில்ஸா, அமானிதம் நம்பகத்தன்மை பால்படுத்தப்பட்டால் நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கால, அவர் கேட்டார், கைஃப யுதாஅதுஹா, அதை அந்த அமானியத்தை எப்படி பால்படுத்துவது, அந்த முறை என்னன்னு தெரியலைன்னு கேட்கிறாரு. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, ஒரு காரியத்தை அதற்கு தகுதி இல்லாத இடத்தில் ஒப்படைப்பதுதான் அமானிதம், மோசடி செய்வது. பன்தொழில்ஸா, அந்த நேரத்திலேயே கியாமத்தை எதிர்பாருங்கள். ஒரு ஆட்சிக்கு நம்ம தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கணும். அவர் மோசடி செய்யாதவராக இருக்கணும், அவர் நல்லாட்சி செய்யக்கூடியவராக இருக்கணும். நீதி நிர்வாகத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் நாம் பொறுப்புகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் போது அதுக்கு தகுதி நல்ல அறிவார்ந்தவராகவும், நல்ல ஒரு பட்டதாரியாகவும், நல்ல விசாலமான உள்ளவர்களாகவும், நல்ல சமூக சேவை செய்யக்கூடியவராகவும், இந்த மாதிரி நல்ல குணம் படைத்தவர்களைத்தான் என்ன செய்யணும், ஆட்சி அதிகாரத்துக்கு நிர்வாகத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். மோசடி செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அப்படி தேர்ந்தெடுத்தால் நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கியாமத்து நான் எதிர்பார்க்கணும்னா அவங்களுக்கு அழிவு வந்துச்சுன்னு அர்த்தம். கியாமத்து என்னது? அழிவு தானே, அழிஞ்சு போனோன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு கெட்டவனை தலைவனாக எடுத்துறவர் நமக்கு அழிவுக்கு காரணமாகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சூரா அல் மோமினூன் 23வது அத்தியாயம் 8வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராவூன், அதில் 8 விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான் வரிசையா. அலா ஃபரஹல் மோமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அதை படிச்சு பாருங்க. 18ஆம் சூரனுடைய ஆரம்பம். அந்த முதல் பக்கத்தில் உலாயிக ஹுமுல் வாரிஸூன் அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபியா காலிதூன், இவர்கள் இந்த அமல்கள்லாம் செஞ்சவங்க சொர்க்கத்துடைய அனந்தர வாரிசுதாரர்கள், இவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். அதை குறிப்பாக அந்த 2 விஷயம் வருது. வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம், அவர்கள் எத்தகையவர்கள் சொன்னால் தங்களுடைய அமானிதங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள்.
வாகதியும் ராவும் தங்களுடைய வாக்குறுதிகளை பேணி நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லினார். நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஒப்பந்தம் செய்யணும்னு சொன்னால் அந்த ஒப்பந்தம் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நாவு சுத்தமாக இருக்கணும். வாக்குறுதியே நம்முடைய வாக்கு மீறக்கூடாது. அது கரீம் இதா வாழ வஃபா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணியமானவன் யாரு சொன்னால் அவன் வாக்களித்தால் அதை நிறைவேற்றுவார். அது கரீமோ இதா வாழ வஃபா. ஏன்னா கண்ணியமான யாரு வாக்களித்தால் ஒரு விஷயத்த சொன்னா என்ன செய்யணும், அதை நிறைவேற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் சொன்னார், இங்கே நில்லுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், உங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. அவர் 3 நாள் சென்று நபியை பார்க்க வர்றாரு. சொன்ன விஷயத்த மறந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு தொழுது நிற்கிறாங்க. இப்போ 3ஆவது நாள் சந்திக்கும், ஏப்பா எனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்ட, நீ வர்றேன்னு சொன்ன ஏன் வராமல் போறாங்க என்பதை சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த வாக்குறுதிக்கு அவங்க மதிப்பளித்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட விஷயங்களை நாம் வாக்களிக்கின்றோம், அவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயினும் மஸூலூன் அன் ரய்யத்தி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அவரவருடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வல் அமீரு அல்லது அலன்னாசி ராயின் வஹுவ மஸூலூன் அன்ஹும். வல் அமீரு, அமீர்னா குடும்பத் தலைவர், பள்ளி தலைவர், ஸ்கூல் தலைவர், ஊர் தலைவர், நாட்டு தலைவர் என்பதாக சொல்லி ஒவ்வொருக்கும் ஒரு பொறுப்பாளிப்பாங்கள தலைவர். அந்த தலைவர்கள் அல்லது அலன்னாசி, மக்கள் மீதான தலைவர், ராயின் அவர் பொறுப்பாளி, வஹுவ மஸூலூன் அன்ஹும் அவர்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு பொறுப்பாளி, வஹுவ மஸூலூன் அன்ஹும் அவர்களை பற்றி அவரிடத்தில் விசாரிக்கப்படும் நாளை மறுமையில். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி வஹுவ மஸூலத்துன் அன்ஹும், ஒரு வீட்டு குடும்ப பெண் அவள் தன்னுடைய கணவனை பற்றியும் கணவனுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்தார் என்பதை பற்றியும் நாளை மறுமையில் அவரிடத்தில் விசாரிக்கணும். கணவனுக்கு எப்படி துன்பம் செஞ்ச, அவருக்கு வழிபட்டு நடந்தியா, அவர் சொற்பச்சு கிடந்தியா, இல்லை அடம்பிடிச்சு ஓம்போக்கில் போயிட்டு இருந்தியா என்ற விஷயங்கள் எல்லாம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். முதல் கேள்வி கியாமத்தில் அல்லாஹ் கேட்குறது தொழுகைதான். அவ்வளமா யுஹாசபில் அப்து யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளில் தொழுகைதான் முதன்மையாக கேள்வி கேட்கப்படும். ஏன்னா உலகத்தில் ஈமானுக்கு அடுத்து தொழுகைதான் முதல்ல கடமையாக்கப்பட்டது. அந்த தொழுகையை பற்றி தான் நாலு மறுமையில முதல்ல கேட்பான். பையன் சொல்லது சொல்வது சாயா அமலகி, அது சரியாக இருந்தால் எல்லா அமலும் சரியாக்கப்படும். பையன் பசது சாயா அமலகி, அது கெட்டு போயிருந்து சரியா தொழுவல உறவலான்னு சொன்னால் நாலு மறுமையில மற்ற எல்லா அமல்களும் ஏற்கப்படாமல் வீணாகிவிடும் என்று சொல்லலாம். அந்த மாதிரி தொழுகைக்கு அடுத்தபடியாக கணவனிடத்தில் மனைவியை பற்றியும், மனைவியிடத்தில் கணவனை பற்றியும், பெற்றோரிடத்தில் பிள்ளைகளை பற்றியும், பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்களை பற்றியும், நம்முடைய அண்டை வீட்டார்களை பற்றி இப்படி ஒவ்வொரு கேள்வியாக என்ன செய்வோம், அடியாருடைய விஷயத்தில் தொழுகைக்கு அடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவான். இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நாளை மறுமையில் தப்பிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மனில் முஃப்லிஸ், பரம ஏழை யார் என்பதா கேட்குறாங்க. யாரிடத்துல சொத்து இல்லையோ, செல்வம் இல்லையோ, காசு இல்லையோ, பணம் இல்லையோ, வசதி இல்லையோ, யாரும் அவங்க தான் ஏழைன்னு சஹாபிகள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவங்க ஏழை கிடையாது. நாளை மறுமையில் பாவலையா ஹஜ் செஞ்ச நன்மை, தொழுத நன்மை, ஜகாத்து நன்மை, சதக்காவுடைய நன்மை, நிறைய நன்மைகளாக கொண்டு வருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களிடத்தில் சரியாக நடந்திருக்க மாட்டாங்க. ஒருத்தரை திட்டி இருப்பாரு, ஒருத்தர் ஏசி இருப்பாரு, அடிச்சிருப்பாரு, மோசடி செஞ்சிருப்பாரு. இப்படியாக ஒவ்வொரு குறைகளை எடுத்துக்கொண்டு மக்கள் எல்லாம் அவரை தேடி வருவாங்க. யாரெல்லாம் என்னை அடிச்சான் சொன்னோன்னா அவருடைய நன்மை எடுத்து கொடுக்கப்படும், என்னை திட்டுனான்னு சொன்னோன்னா அது நன்மை எடுத்து கொடுக்கப்படும். இப்படியா நன்மையை கொடுத்து எல்லா நன்மையும் காலி ஆயிடும். பிறகு இன்னும் மக்கள் வருவாங்க, யாரெல்லாம் எனக்கு என்ன பாக்கி இருக்குது, தர வேண்டி இருக்குது. அப்போ அவங்ககிட்ட உள்ள பாவத்தில் தூக்கி வேண்டாம் போவாங்க. இப்படி பாவங்களாம் ஒன்று சேர்ந்து பிறகு இவன் தான் நரகத்துக்கு போவான். இவன் தான் முஃப்லிஸ், ஏழை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அத்தகைய நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அதுக்கு அந்த உலகத்தில் நம்ம யாரிடத்துலாம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் சரியாக நிறைவேற்றணும். கண்ணியத்திற்குரியவர்களே,
ஒரு பொருளை நம்மளுக்கு யாராவது ஒப்படைத்தால் அந்த பொருளை என்ன செய்ய மீண்டும் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹிஜ்ரத்தின் போது நிறைய பொருள் மக்காவாசிகள் எல்லாமே அஸ்ஸாதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர் நேர்மையாளர்னு சொல்லி அவங்களிடத்துல நேர்மையான நபி இடத்துல தங்களுடைய விலை மதிப்புள்ள பொருள்களை கொண்டாந்து பாதுகாப்பு வைப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து வைப்பாங்க. நிறைய பொருள் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுல ஹிஜ்ரத்துடைய இரவுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய படுக்கையில படுக்க வச்சுட்டு இந்த பொருளுடைய விளக்கங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் யாராருக்கு போய் சேருங்களை சொல்லிட்டு இதெல்லாம் நாளைக்கு ஒப்படைச்சிரு என்பதாக சொன்னாங்க. மறுநாள் ஒப்படைக்கப்பட்டது. அப்போ அந்த அமானிதங்கள் எல்லாம் என்ன செய்ய உரிய இடத்துல ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கு ஒப்படைக்க சொல்லிட்டு இவங்க ஹிஜ்ரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அதனால இன்னொரு முசீபத் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய சமுதாயமும் பிறனுடைய சமுதாயத்திலிருந்து அவங்க இரவோட இரவு எல்லாம் ஹிஜ்ரத் செய்ய சொன்னாங்க. அப்போ எகிப்திலேருந்து என்ன செஞ்சாங்க, ஷாம் ஹிஜ்ரத்தாக அந்த நைல் நதி குறுக்கிட்டுச்சு. முதல் நாள் நிக்காஹுக்காண்டி தங்களுடைய எஜமானியின் இடத்துல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூட்டத்தார்கள் இரவலாக நகைகள்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் அமானியதுன்னா திரும்ப ஒப்படைக்கணும்ல, ஒப்படைக்காம அப்படியே கொண்டு போயிட்டாங்க. இதனால ஏற்பட்ட முசீபத் என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல இன்னொரு மூசா சாமரி என்ற ஒரு மூசா இருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தால் வளர்க்கப்பட்டவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறனுடைய வளர்ப்புல வளர்ந்த மாளிகையில அந்த மூசா அதே காலத்துல பிறந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய விரல்ல பாலம் தேனமா குடிச்சுவேன். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்ற போதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியும். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் பட்ட அந்த இடத்துல புல் முளைக்குமா. அப்போ அதில் ஒரு ஹயாத்துன்னு சொல்லி அந்த மண் எடுத்து வச்சுக்கிட்டான். மூசா நபி அங்கே தூர்சுனாமலைக்கு தௌராத் வேகத்தை வாங்குறதுக்காண்டி போனாங்க. நோம்பு வச்சுட்டு 40 நாள் நோம்பு விட்டு இன்னொரு தௌராத் வேகம் விட்டு வாங்குறதுக்காண்டி 6 லட்சம் பேர்ல இவன் என்ன செஞ்சான்னா, மூசா நபி அல்லாஹ்வுக்கு அவ்வளோ தூரம் போயிருக்காரு, உங்களுக்கு அல்லாஹ் நான் முன்னாடியே காட்டுறேன், அதுக்கு ஒரு விஷயம், நீங்கள் அந்த அமானியமாக கொண்டு வந்தீங்கல்ல நகைகள்லாம் இரவலாக வாங்கி அந்த நகைகள்லாம் கொண்டு வாங்க, நான் அதை உருக்கி ஒரு காரைக்கண்டை செஞ்சு உங்களை அதை பேச வைக்கிறேன். அதுக்கு ஹயாத்து கொடுத்து அதை பேச வச்சு அதுதான் உங்களுடைய கடவுள் என்பது அதிகமாக செஞ்சு விட்டான். அதே மாதிரி காலைக்கன்று அன்னைக்கு வழங்க ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. காலை மாடு பசுமானுங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் தெய்வமாக கொண்டாடப்படுறது அந்த சாமி செஞ்ச அநியாயம் தான். இதனால அல்லாஹ் அவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் லா மிசாஸ், அவனுக்கு சொறி நோயை அல்லாஹ் கொடுத்தான். சொறி நோயை கொடுத்து என்னை யாராவது தொட்டு அவனுக்கு அறிக்க ஆரம்பிச்சிடும். அவன் யாரும் தொடக்கூடாது. லா மிசாஸ் குரான்ல வருது, சூரா தாவல் எடுத்து பாருங்க. லா மிசாஸ்மா என்னை தொடாதீங்க ஓடுவான், யாருக்குன்னா ஓடிடுவான். இதுதான் அவனுக்கு உண்டான தண்டனை. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாதிரி அந்த இரவெல்லாம் வாங்கி அந்த அமானிய பொருளை ஒப்படைக்காதனால அதுவே அவங்களுடைய வழிகேட்டுக்கு மூல காரணமாயிருச்சு. 10,000 பேர் மிச்சம் 5,90,000 பேரும் முஷ்ரிக் ஆயிட்டாங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரோன் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு குழுக்கு தாடியை முடிய முடிச்சு என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் பார்த்தாங்க, நான் தடுத்தேன்னா என்னை கொண்டுன்னு சொன்னாங்க, அதனால் தடுக்கலை, 2,000 கூடான்னு சொல்லி நான் அமைதியாக இருந்துட்டேன். இப்போ அவங்க ஒரு நல்ல விஷயம் தான். பிறகு அவங்க அந்த மக்களை திருத்தி பிறகு நல்வழி கொண்டு வந்தாங்க. அந்த கோபத்தில் தான் தௌராத்தை தூக்கி போட்டாங்க, பூரா டமால்னு உடஞ்சி போச்சு. இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் பக்குவப்படுத்தி வச்சிருந்த மக்கள் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி அந்த கோபத்தில் நினைச்சாங்க, தூக்கி போட்டாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானியங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கான். ஒருத்தருக்கு நம்ம சலாம் சொல்லி விடுறோம். இங்கே எந்த ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுங்க அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னா, எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா ஒருத்தர் அமானியமாக சொல்கிறீங்க, நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஞாபகம்னா சொல்கிறேன், இல்லைன்னா இது அமானிதம். அதை என்ன செய்யணும், அமானியத்துக்கு கரெக்டாக நிறைவேற்றணும். ஒரு பொருளை நம்ம கொண்டு வருவோம், வெளியூருக்கு நம்ம சொந்தக்காரங்க அதை கொண்டு அவர் ஒப்படைக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், ஒப்படைக்கணும். இந்த மாதிரி அமானியங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. பிறருடைய சொற்களையும் பொருளையும் நம்முடைய வாக்குறுதிகளெல்லாம் கரெக்டாக நிறைவேற்றணும், அதுதான் அமானியம். ஆக வாழ்க்கையில் அமானியத்தை நாம் பேண வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நேரம் ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 6 விஷயம் சொல்கிறாங்க, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். யார் 6 விஷயங்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இதா ஹத்தஸ அஹதுன் ஃபலா யுக்ரிம், பேசினால் பொய் பேசாதீங்க. வைதா வஅத ஃபலா யுக்ரிம்,
வாக்களித்தால் மாறு செய்யாதீங்க. வைரோதுமினா பலா எப்பன், அமானியம் ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்யாதீங்க. அபுசாரம், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், ஹராமான விஷயங்களும் தாழ்த்தி கொள்ளுங்கள். இப்போ குஃபு ஐதேக்கும், உங்களுடைய கரங்களை அநியாயமாக அடிப்பதை விட்டும் தாழ்த்தி கொள்ளும். இன்னைக்கு நாட்டுக்கு நாடு சண்டை நடக்குது, இதெல்லாம் பெரிய அநியாயம். ஏன்னா இதனால் பொதுமக்கள் எவ்வளவு சேதமாகுது, எவ்வளவு உயிர் சேதம் ஏற்படுது. புரோஜகம், உங்களுடைய மர்மஸ்தானத்தை, உங்களுடைய மானத்தை ஹராமான செயலை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நான் உங்களுக்கு அந்த தப்பொருளுக்கும் பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத்தகைய வாய்ப்பை நமக்கு கொண்டு வருவாங்க.